அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறத சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமென் சொல்லுங்க சிரிச்ச முகத்தோட. அல்லேலூயா. எங்கேயோ பிறந்த உங்களை கர்த்தர் இந்த தேவாலயத்தில் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற நேரம் நாம் எல்லாரும் ஜெபத்தோடு இருக்க வேண்டும். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஒரு ஆளும் 31ஆம் வசனத்தை ஒருவரும் வாசிக்க கேட்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, வாசித்து கேட்ட தேவ வார்த்தைக்காய் நன்றி. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தாரும். அடியின் நாவிலே சுயமாய் ஒரு வார்த்தை பேசாதபடிக்கு அடியனை சிலுவையின் நிழலிலே மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவலைப்படாதிருங்கள். சொல்லுங்க பாப்போம். கவலைப்படாதிருங்கள். ஒரு போதகர் சபையில உங்களுடைய தேவைகளை ஜெப குறிப்பை எழுதி தரும்படி கேட்டுக்கொண்டாராம். ஒரு அம்மா எழுதிச்சான், 365 நாள் நான் ஒரு அரசு பணியாளர், 364 சாரி இருக்கு, ஒரு சாரி வேண்டும் என்று ஜெப குறிப்பை வைத்தார்களாம். இங்கதான் இருக்கிறீங்களா? கவலை பாருங்க இடத்துல. இந்த காலையிலே ஒருவேளை ஒரு சிரிக்க நான் சொன்னாலும் இதுக்குள்ளே ஒரு சிந்தனை இருக்கிறது. மனிதன் கவலைப்படுகிற 3 காரியம்: 1 உணவு, 2 உடை, 3 உறைவிடம். இந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் என்று இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை புடமிட்டு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களை படிப்பிக்க போகிறார். நேற்றுக்கு நாகர்கோவில் ஊழியத்தை முடிச்சு நான் வீட்டுக்கு வர சொல்ல கரெக்ட் 1 மணி, அதுவும் ஒரு 4 மணி ஆச்சுல ஒரு ஃபோன் வந்தது. 3 மணி நேரத்தோட தூக்கம் நிறைவானது. ஒரு ஆராதனை முடித்து 2வது ஆராதனையில் உங்களோடு நின்று கர்த்தர் வார்த்தையை சொல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தந்த ஒரு பெரிய பொறுப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வாசித்த வசனத்தை உங்கள் சிந்தனை மண்டலத்துக்கு நேராக கொண்டு வருகிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? என்ன இறையியலில் படிப்பித்த ஒரு ரெவரண்ட் இப்படி சொல்லுவாரு: புசிப்பதற்காக மனுஷன் வாழ்கிறான், வாழ்வதற்காக அவன் புசிக்கிறான். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த நல்ல காலை வேளையிலே நம்முடைய கவலை எல்லாம் இந்த 3 காரியத்துக்குள்ள மிங்கிளா இருக்கிறது. இந்த மத்தேயு எழுதின இந்த தேவ மனுஷன் ஆகையால் எண்ணத்தை உண்போம். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி சொல்லும் இந்த அரஜான் வயிறு, இந்த அரஜான் வயிறு அப்ப என்னதெல்லாம் விரும்பி ஆக்கிரகம் பண்ணி இது ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, துக்கித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நல்ல காலையிலே நீங்க வாசித்த வசனத்திலிருந்து தேவன் சொல்லிக் கொடுக்கிறாரு. ஆகாயத்து பறவைகளை அவைகள் விதைப்பதில்லை, நூற்பதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதில்லை, அவைகளை போஷிப்பிக்கிறவர் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை இந்த காலையிலே முகவரையாய் சொல்லி
அந்த வசனத்தை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உட்கொண்டு, இந்த ஆகாரத்துக்காக தானதான் நம்ம உழைக்கிறோம், இந்த ஜீவன் நிலை நிற்பதற்காக தான் உழைக்கிறோம். ஆனால் ஆகாயத்து பறவைகளை எவ்வளவு போஷித்து வழி நடத்துகிறாரோ, அவரை அண்டிக் கொள்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவரோடு நடக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த 3 காரியத்தையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகாரத்துக்காய் கவலைப்பட்டு வந்திருக்கிறீங்களா? வஸ்திரத்திற்காய் கவலைப்பட்டு வந்திருக்கிறீங்களா? உறைவிடத்திற்காக கவலைப்பட்டு வந்திருக்கிறீங்களா? நீங்க கவலைப்படக்கூடாது என்று சொல்லுகிற ஒரே புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். 31ஆம் வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட உங்ககிட்ட தெளிவாக பேச போகிறாரு. இதை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை கிரகித்து நீங்கள் தேவ சமூகத்திலே, தேவ பாதத்திலே, வசனத்தின் அடிப்படையிலே உங்களை சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டு காலங்கள் எகிப்தில் அடிமைகளாயிருந்தார்கள். அவர்களை தேவனாகிய கர்த்தர் மோசே என்கிற ஒரு லீடர்ஷிப்புக்குள்ள இந்த ஜனங்களை அழைத்து வரும் பொழுது அவங்களுக்கு உணவை குறித்து முறுமுறுப்பு இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டில் சண்டை வருவதற்கு காரணம் இந்த அம்மா மாதிரி ஒழுங்கா கணவன்மாருக்கு சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. உங்க வீட்டில் சண்டை வருதுன்னு சொன்னா சாப்பாட்டுக்கு பெரும்பாலானவருடைய வீட்டில் சாப்பாட்டுல சண்டை வருது. உண்மைதானே? உங்க முகத்தை பார்க்க சொல்ல தெரியுது, உண்மைதான். இந்த சைடு அப்படி டெம்பரா. இந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் உணவுக்கு வேண்டி முறுமுறுத்தார்கள். வாசிக்கலாமே. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார். ஸ்தோத்திரம். 35ஆம் வசனத்தை கூட 16ல 35 கூட 40 வருஷம் அளவும் கரங்களை தட்டி கையை பிடிச்சு சொல்லுங்க. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு தான் சண்டை, சாப்பாட்டுக்கு தான் முறுமுறுப்பு, சாப்பாடை குறித்து தான் வீட்டில் கவலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த காலையிலே நான் ஆராதிக்கிற தேவன், நான் சேவிக்கிற ஆண்டவர், நான் தரித்திருக்கிற ஆண்டவர் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவை கொண்டு அவர்களை போஷித்தது உண்மைன்னு சொன்னா. நான் 1ஆம் தேதி எல்லா மாதத்திலும் சபைக்கு 5 மணிக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்க ஆகாரத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. உங்க சமையல் அறையோடு கொண்டு நீங்கள் பேச வேண்டியது, விசுவாசத்தில் பேச வேண்டியது, இந்த மாதத்துக்குரிய சகல ஆகாரத்துக்குரிய சகல பணிமுட்டுக்களை என் வீட்டில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்லுதைய? அல்லேலூயா. ஒருவேளை நானும் பாஸ்டமாவும் பிள்ளைகளும் ஒருவேளை சமைக்க மடியா பட்டினியா படுத்திருக்கலாம். ஆனால் இதுவரை இந்த கர்த்தர் ஆகாரத்தில் எங்களை பட்டினி போட வைக்கல. இன்னைக்கு 40 வருஷம் ஒரு ஜனத்திற்கு அவர் ஆகாரத்தை கொடுத்து கவலைப்படாமல் அவர்கள் நம்பிக்கை வைத்த வாக்குத்தத்த தேசத்துக்கு போக வைத்தது உண்மைன்னு சொன்னா, ஆகாரத்தை சொல்லி அழுகிற, ஆகாரம் இல்லை என்று கவலைப்படுகிற கர்த்தருடைய சபையாகிய விசுவாச குடும்பங்களை பார்த்து சொல்ல, நான் போஷிப்பித்தது 40 வருஷம். அல்லேலூயா. 7 10 70 பலத்தின் மிகுதி 80, அவ்வளவுதான். 40ல நர, ஆமா சொல்லுங்க. 50ல கை ஆட்டம், 60ல ஓட்டம். இந்த காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ ஆகாரத்தை சொல்லி கவலைப்படாதே, ஆகாரத்தை சொல்லி நீ சண்டை போடாத.
உன் ஆகாரத்தை 40 வருஷம் மன்னாவை கொண்டு ஜனத்தை நடத்தினது உண்மைன்னு சொன்னா, இந்த நாளிலும் இந்த ஆண்டின் 5ஆம் மாதத்தில் நின்று சொல்லுகிறாரு, நான் உனக்கு பட்டினி போடாம நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நல்ல ஆகாரத்தை, ருசி உள்ள ஆகாரத்தை நான் உனக்கு கொடுப்பேன். பரிசுத்த வேதாகமத்தில் எலியா என்கிற மனுஷன் ஒருவனை கொண்டு அநேகரை கொலை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இப்போ சூர செடியில் நின்று, என் பிதாக்களை காட்டிலும் நான் நீதிமான் அல்ல, நான் பரிசுத்தவான் அல்ல, என் ஜீவனை எடுத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்க சொல்ல, ஒரு காலத்தில் அவனுக்கு காக்கையும் ஒரு காலத்தில் கேரி தாற்றினுடைய தண்ணீர் கிடைத்த பொழுது இது ரெண்டையும் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணினாரு. அல்லேலூயா. ஸ்டாப் பண்ணிட்டு கர்த்தர் சொல்றாரு, நீ சாரி பார்த்து வீட்டுக்கு போ. அங்க ஒரு விதவை இருக்கிறா. எங்கேயாவது ஒரு விதவை வீட்டில் நம்ம போச்சோன்னா போவோமா? ஒருவன் கீழ்ப்படிந்தான். அவன் மறு கேள்வி கேட்காமலே புறப்பட்டான். அவன் போன பொழுது அந்த அம்மா வீட்டில் இல்லை. விறகு பறக்கி அடை சுட்டு தோசை சுட்டு சாப்பிடணும்னு சொல்லி மறிக்க வேண்டியவளை தீர்க்கதரிசி போய் கேட்கிறாரம்மா, எனக்கு குடிக்க தண்ணி. ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்ல, இல்லம்மா எனக்கு ஒரு தோசை ஒரு அடை ஒன்று சுட்டு கொண்டு வா. அவள் சொல்லுகிறாள், நானும் என் பிள்ளையும் கொஞ்சமாவும் எண்ணெய் இருக்கிறது, இதை புசித்து நாங்க சாகணும்னு இருக்கிறோம். சொமாலியா என்கிற ஒரு நாடு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டில் உள்ள சகல எலும்புகள் எண்ணலாம். சகோதரா சகோதரி, உன் காடி பாத்திரத்தில் எவ்வளவு ஆகாரம் வேஸ்டா போகுது தெரியுமா? உனக்கு தந்த ஆகாரத்தை நீ கை கொண்டு கால் கொண்டு உதறி தள்ளிவிட்டு எறிந்தாய் என்று நீ இன்றைக்கு காலையிலே தற்பரிசோதனை செய்ய வேண்டும். விதவையினுடைய அந்த பஞ்ச காலம் முழுவதும் அந்த சாரிபாத்து விதவையினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவளுக்கு ஆகாரத்தை கொடுத்தது உண்மைன்னு சொன்னா உங்களை பட்டினி போட மாட்டார். ஆமா சொல்லுங்க. அதனால இனி உங்க வாழ்க்கையில ஆகாரத்தை சொல்லி என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஆமா சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசுவினுடைய 3.5 வருஷ ஊழியத்தில் எனக்கு கவர்ந்த ஒரு காரியமாகும் 5 அப்பமும் 2 மீனும். எனக்கெல்லாம் ஏன் இந்த ஃப்ரைடேல உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசை உண்டாச்சு தெரியுமா? ஏன்னா இந்த பைபிள் படிப்பிச்சிச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டில் உங்க சாப்பிடுகிற நேரத்தில் ஒரு 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 பிச்சைக்காரன், ஒரு கஷ்டப்படுகிறவன் வந்தால் எத்தனை பேர் உங்க ஆகாரத்தினுடைய ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள்? மலை பிரசங்கத்தில் 3 நாள் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை பேசினார். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான், துக்கப்படுகிறவன் பாக்கியவான் என்று ஆறுதலை குறித்தெல்லாம் பிரசங்கம் பண்ணி, ஒரு அம்மா ஒரு சின்ன பாலன் கையில எத்தனை அப்பமும் எத்தனை மீன் கொடுத்து விட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த சீசர்கள் போய் தப்பி பிடிக்க சொல்ல அவன் வாலண்டியரா கொடுத்ததாகும் 5 அப்பமும் 2 மீனும். கொடுக்கிற மனசுள்ளவன் பட்சத்தில் எங்க ராஜாதி ராஜா, அதை பெருக பண்ணுகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் என்பதை இந்த காலையில சபைக்கு முன்பதாக அறிவிக்கிறேன். ஏசப்பாட்டை கொண்டு வந்தாங்க சீஷர்கள். அதுல எவ்வளவோ எஸ்கியூஸ் பண்ணி இவங்களுக்கு சும்மா விடணும்னு அவங்க ப்ரீ பிளான் பண்ணாங்க. ஆண்டவர் விடல. உங்கள்கிட்ட என்ன இருக்கிறது? இந்த சிறுபாலன் 5 அப்பத்தை 2 மீனையும் கொடுத்த பொழுது 5 + 2 எத்தனை? 7 பூரணம். ஆமென். 7 பூரணம். இந்த பூரணத்தை கர்த்தர் கொடுத்த பொழுது, கர்த்தரிடத்தில் கொடுத்த பொழுது அவர் பரத்தை நோக்கி சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். இந்த காலையிலே நல்ல கவனிங்க. அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். சொல்லுங்க. அவர் அவர்களுக்கு
பந்தி இருக்க சொல்லி ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு 12 கூடையில மீதி எடுக்க வச்சாரு. ஆகாரத்தை சொல்லி கவலைப்படுகிறீங்களா? ஆகாரத்தை சொல்லி சண்டை போடுகிறீங்களா? இன்னைக்கு ஆகாரத்தை குறித்து நாளை என்ன சமையல், என்ன சாப்பாடுன்னு சொல்லி கவலைப்படுகிறீங்களா? இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லுறேன், ஹோட்டல் சாப்பாடை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறையுங்க. அது உங்கள் சரீரத்திற்கு ரொம்ப ஆரோக்கியம் என்பதை இந்த காலையிலே கர்த்தர் உங்களை படிப்பிக்கிறார். அதனால் என்னத்துக்கு கவலைப்படக்கூடாது சொல்லுங்க? ஆகாரத்துக்கு கவலைப்படக்கூடாது. 40 ஆண்டுகள் நான் பிரசங்கிக்கிற தேவன் காலையில் ஒரு குறித்த நேரத்துக்குள்ளே போகாட்ட அந்த மன்னா கிடைக்காது. அது பணியாரத்தை காட்டிலும் டேஸ்டிவான ஆகாரத்தை முறுமுறுத்துச்சு. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, வானத்திலிருந்து காடைகளை இறக்கினார், ஆகாரத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு நேரம் வெஜிடேரியனாய் ஓடினதை ஆண்டவர் நான் வெஜிடேரியனாக மாற்றி அவர்களை கனப்படுத்தினார். அல்லேலூயா. சாரி பார்த்து அம்மா சொன்னாரு, நான் செத்து போகணும்னு இருந்தேன், நான் மரித்து போக வேண்டும் என்று இருந்தேன். ஆண்டவர் எனக்கான ஒரு அற்புதத்தை செய்தார். உங்களுக்கு தெரியுமா, என் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். மேலகரத்துலேருந்து ஒரு பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாராரு. அவர் என்னத்துக்கு வாரான்னு பாருங்க. செங்கோட்டையில் ஒரு மீன் கடையை ராஜன் பாஸ்டர் காட்டி தந்தா அந்த கடையில் நல்ல மீன் இருக்குன்னு வராரு. நான் காலையில் தான் ராமேஸ்வரத்துலேருந்து அந்த ஐயா ஒரு பெரிய பாக்ஸில் எனக்கு மீனை கொண்டு வராரு. நானும் பாஸ்டமாவும் அதை வெரைட்டி பை வெரைட்டியாக வேறு பிரிச்சிருக்க சொல்ல, ஹலோ பாஸ்டர் பிரைஸ் எலான்னு வராரு. என் அப்பன் எவ்வளவு கரிசனை உள்ளவர் தெரியுமா? என் ஊழியக்காரன் மேல, என் பிள்ளைகளின் மேல எவ்வளவு கவனம் செலுத்துகிறது தெரியுமா? நான் அவர்கிட்ட சொன்னேன், எங்கேயும் போகாண்டாம் பாஸ்டர், மீன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு என்ன செய்யணும்னு தோணல, என்ன செய்யணும், அவர் விரும்பி வந்ததை காட்டினும் வெரைட்டியான மீனை கர்த்தர் கொடுத்து விட கிருபை செய்தார். அல்லேலூயா. நம்ம அறுத்த புண்ணுக்கு என்ன செய்ய மாட்டோம்? மருந்து கொடுக்க மாட்டோம். சோத்திரம். இன்னைக்கு காலையில் கொடுத்து பாருங்க, அது ஆசீர்வாதம். கொடுத்து பாருங்க, ஆசீர்வாதம். சில நேரத்துல எல்லாம் எதிர்பாராத விதத்தில் ஊழியர்கள் வந்து விடுவார்கள். ஆனா எங்க 4 பேருக்கு தான் ஆகாரம் இருக்கும். நீங்க என்னன்னு நினைச்சு பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. வந்தவங்களும் போஷித்து நாங்களும் திருப்தியாய் சாப்பிட்ட காலங்கள் அநேகம் உண்டு. இன்னைக்கு காலையில் கத்த சொல்ல, நீ கவலைப்படாத. எதை குறிச்சு? என்னதை குறிச்சு? கையை பிடிச்சு சொல்லுங்க, இனி நான் சாப்பாட்டுக்கு வேண்டி என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். இப்போ நான் முகவுரையாய் சொன்ன காரியம் 364 சாரி இருக்கிறது. எத்தனை சாரி? அம்மா மாரே, உங்க சாரி கலர் என்ன, டிசைன் என்ன? ஏ அப்பா, இங்க இருக்கிற பார்ட்டிசிபை எப்படின்னா உள்ள ஜீன்ஸை கிழிக்கிறான். என்னது? உள்ள ஜீன்ஸை கிழிக்கிறான். இந்த லேட்டஸ்ட்ல இந்த எப்படி ஜீன்ஸ் கிழிக்கிறான் என்கிறத நான் யூடியூப்ல அடிச்சு பார்த்தேன். அழகான ட்ரெஸ், அதை ஒரு மிஷினை கொண்டு என்ன செய்யறான், கிழிக்கிறான். கடன் வாங்கி கர்த்தர் எங்கும் வஸ்திரம் போடணும்னு சொல்லவே கிடையாது. இன்னைக்கு காலையில் இந்த வருஷத்தில் கர்த்தர் சொன்னாரு, உன்னை நான் சிறந்திருக்க பண்ணுவேன். சிலருக்கு இன்னைக்கு இந்த வசனத்தை நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன், உங்களை சிறந்திருக்க பண்ணுவார். ஆனால் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? ஞானத்தை கொடுத்திருக்கிறார். வஸ்திரத்தை சொல்லி கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. இந்த பைபிளில் ஃபஸ்ட்டு வஸ்திரத்தை கொடுத்தவர் எங்கள் ராஜாதி ராஜா. இந்த சாதாரணமான ஒரு 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 அத்தி இலையில் தச்ச வஸ்திரம் எவ்வளோ நாள் தான் அது 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 பலக்கும், தன்னுடைய நாணத்தை மறைக்கும். ஆனால் உலக ஸ்தாபனம் தோன்றுவதற்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய அந்த தோலுடைகளை என் ராஜாதி ராஜா மனுஷனுக்கு உடுத்து வித்தாரு. அந்த ஆண்டவர் சொல்லுதாரு, உன் வஸ்திரத்தின் மேல கேர் எடுக்கக்கூடிய அந்த 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 கேர் எடுக்கக்கூடிய அந்த பவர் என் கையில் இருக்கிறது. ஒரு காலத்தில் நான் போன வாரமாக என்னைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், எம்ஜிஆர் பேண்ட். என்ன பேண்ட்? அதுக்கு என்ன பேரு?
பேண்ட் இந்த நடக்க சொல்ல அந்த அந்த ஃப்ரெண்டு அடிக்கும். இப்போ பார்த்தா அது இப்படி டைட் ஆகி என்னதாயி சோத்திரம். டைட் எல்லாம் போட்டதுக்குள்ள வராதிங்க, போடக்கூடாது. தேவ சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் அவனுக்கு என்ன வஸ்திரத்தை உடுத்தி வைத்தாரு? என்னத்தை உடுத்தி வைத்தாரு? தோலுடைகளை. சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆரோனுக்கு, யாருக்கு யாருக்கு நான் போட்டிருக்கிற வஸ்திரத்தில் இதுக்கு மேல எனக்கு ஒரு 3 வஸ்திரம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறது, ஒரு ஸ்டோல் இருக்கிறது. இந்த வஸ்திரத்தை ஆண்டவர் தம்முடைய சொந்த கையினால ஒருவனுக்கு அதை உடுத்துவித்து அவனை ஒரு ஆசாரியனாக அழகு பார்த்தவர் என் தேவனாகிய கர்த்தர். ஒரு சாமுவேலுடைய புத்தகத்தில் ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு வஸ்திரத்தை தச்சு கொண்டு கொடுத்தா சாமுவேலுக்கு. அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை சொந்த கையினாலே பின்னினாள். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் கொஞ்சம் டெய்லர் உண்டு. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லாரும் ஒரு டெய்லரா மாறணும். யாரா மாறணும்? டெய்லரா மாறணும். நல்ல ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு அழகான ஞானம் தந்திருக்கிறார் உங்களுக்கு. நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு உங்க சொந்த கையினால தச்சு கொடுத்த எவ்வளவு கிரெடிட் இருக்குன்னு தெரியுமா? இந்த பைபிள் சொல்லுது, நீ உடைக்க வேண்டிய என்ன செய்யாத, கவலைப்படாதே. யோவானுக்கு என்ன வஸ்திரம் தரித்துதான் தெரியுமா உங்களுக்கு? ஒட்டகமயிரும் காட்டுத்தேனும். இந்த தேவன் அப்படி உடுத்து வித்து அழகு பார்க்கிற ஆண்டவர் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு இளைய குமாரனுக்கு ஒரு அப்பன் வஸ்திரத்தை தச்சு வச்சார். உங்களுக்கு தெரியுமா? அதனுடைய ஒரு பெரிய மேஜர் விளக்கத்தை சொல்கிறேன். அப்பா என்னைக்காவது தங்கள் பிள்ளைகளிடத்தில் தன்னுடைய வேதனைகளை கஷ்டங்களை பகிர்ந்திருக்கிறாரா? நான் போன வாரத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ எங்கள் அப்பாவினுடைய அந்த டீ ஃபேக்டரியில் போட்டிருந்த அந்த காக்கி சட்டையும் காக்கி பேண்டையும் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த வீடியோ இப்படி சொல்லுது, அப்பா காலையில் ஒரு டீயும் ஒரு வடை அல்லது போண்டா சாப்பிடணும்னு நினைச்சாரு. ஆனால் சம்பளம் வீட்டுக்கு போச்சல குறைஞ்சிரும்னு சொல்லி அதை கட் பண்ணாரு. இங்கதான் இருக்கிறீங்களா? மதியம் கூட இருந்த வேலைக்காரங்கள் எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா மீன் வாங்கின இடத்துல அவர் அதை வாங்கல. ஏன்னா சம்பளம் வீட்டில் குறைஞ்சிரும், பிள்ளைகள் எங்கோ ஃபீஸில் அவங்க ஏதாவது குறைப்பட்டுருன்னு சொல்லி அவர் வெயிலையும் மழையையும் பார்க்காம 40 ஆண்டுகள் பயணித்து அவருக்கு யாரிடத்தில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அவர் வஸ்திரத்தில் மாற்றமே இல்லை. இப்போ நம்ம வஸ்திரத்தினுடைய ட்ரெண்டெல்லாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்க. உண்மையான ஒரு தகப்பனுடைய வஸ்திரத்துக்குள்ள மாற்றம் வரவே வராது. காரணம், 40 ஆண்டு காலங்கள் உழைத்தது ஓடினது யாருக்காக? அந்த அப்பனை நம்ம மதிப்பதில்லை. அந்த அப்பன் பந்தாடப்படுகிறான். அந்த அப்பனுக்கு வீட்டில் வளர்க்கிற நாய்க்கு கூட கிடைக்கிற ரெஸ்பெக்ட் விலை இல்ல. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னை அழைத்தது உண்மைன்னு சொன்னா உனக்கு வஸ்திரத்தை கொடுப்பதற்கும் நான் வல்லவர். இந்த இளைய குமாரனை சொல்லியாக்கு இது இவ்வளவுக்கு கொண்டு வந்தேன். இந்த அப்பனுக்கு நல்ல தெரியும், போக சொல்ல நல்ல வாட்டச்சாட்டமா போனவனாகும். யாரு? இளைய குமாரன். கையில் நிறைய பைசா. ஆனா அவன் போய் போய் எலும்பும் தோலுமாக ஷேவிங் பண்ணலை, குளிக்கலை. அவன் வந்த உடனே அவனுக்கு கொடுத்த வஸ்திரம் கரெக்டான ஃபிட்டான அந்த வஸ்திரத்தை அந்த அப்பா கொடுத்தாரு. இன்னைக்கு நான் நினைக்கிறேன் 8ஆம் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன்,
8ஆம் கிளாஸில் நான் படிக்க சொல்ல, NCC கேம்புக்கு போயிட்டு வர சொல்ல, ரிட்டன் வர சொல்ல, என் வீட்டுக்கு பக்கத்தில் பஸ்ஸில் ஏறி கையை பிடிச்சி ஸ்டாப்பில் இறங்க சொல்ல, ஆப்போசிட் ஒரு பஸ் வந்துச்சு. இவன் பிரேக் அடித்தான், நான் டம்முன்னு கீழே விழுந்தேன். என் பேண்டினுடைய இந்த பகுதி கிழிந்து போய்விட்டது. அந்த பேண்டினுடைய அந்த கிழிஞ்ச இடத்தை மறைப்பதற்கு 1 கிலோமீட்டர் ஒரு பேக்கை இப்படி பிடித்து கொண்டு என் வீட்டுக்கு போன காலங்களை இன்றும் நினைவு கூறுகிறேன். இன்னைக்கு அந்த அருமையான பீரோவில் ரொம்ப ரொம்ப வஸ்திரம் இருக்கிறது. எனக்கு அதில் எல்லாம் பெருமை ஒன்றும் இல்லை. ஐ லுக்கிங் பேக்வேர்ட். கடந்து வந்த பாதையை மறக்காதீங்க. கடந்து வந்த பாதைகளை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் சொல்றார், நீ சரீரத்தில் போட்டிருக்கிற வஸ்திரத்தை குறித்து கவலைப்படாத. வஸ்திரத்துக்கு ரொம்ப பிரையாரிட்டி கொடுக்காதீங்க. வேணும், உங்களுடைய அங்கீகாரம் என்பது வேணும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதற்கு உங்கள் பணயத்தை விரயம் செய்யாதீங்க. பணத்தை விரயம் செய்யாதிருங்கள். ஃபிட்டான வஸ்திரத்தை அந்த இளைய குமாரனுக்கு போட்டு அழகு பார்த்த ஒரு தகப்பனாகும் என்னுடைய அப்பன். ஆமென். இன்னைக்கு எவ்வளவெல்லாம் அங்கீகாரம் நமக்கு உண்டானது, எவ்வளவெல்லாம் உயர்வு நமக்கு உண்டானது. ஆனாலும் ராத்திரில் படுக்க சொல்ல, நாளை காலையில் மீஷோவில் எப்படி சட்டைக்கு ஆர்டர் பண்ணுவது? அல்லேலூயா. அடுத்தது வேற என்னது? ஃப்ளிப்கார்டு. சோத்திரம், ஏகப்பட்ட கார்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்குள்ளே ஒரு சேவிங் உண்டாக வேண்டும். உங்களுக்குள்ள என்ன வேண்டும்? சேவிங் உண்டாகணும். இந்த பைபிள் சொல்லு, நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்ப. பாஸ்டர், நாங்கள் கடன் கொடுக்க மாட்டோம், வாங்கியே படிச்சு வருகிறோம். வேண்டாம். உங்களுடைய அனுதின வாழ்வில் உங்களுடைய நல்ல குணாதிசயங்களை கற்று தேர்ந்து உங்களை பார்த்து ஒருவர் கர்த்தருக்குள் வளர வேண்டும், அவர்கள் உயர வேண்டும். அவர்கள் உங்க கூட நாளை அந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் அம்மாக்குள்ள முந்தி சேலையை பிடிச்சிட்டு வரும்போதேலா இதே மாதிரி பிடிச்சிட்டு இதுக்குள்ள வருவதற்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று படிப்பிக்கிற ஒரே புஸ்தகம். வீடை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஒரு வீடு இல்லையே, நேற்றுக்கு முளைச்ச காளான் வீடு கட்டிட்டு நானும் வருஷங்களாக வரேன், என்ன கிடைக்கல? வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. பைபிள் சொல்லுது, நீ கவலைப்பட்டதுனால ஒரு முளத்தை கூட்டவும் குறைக்கவும் முடியாது. சங்கீதம் 127:1 சொல்லுதாரு, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதாய். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவீங்களா? ஆண்டவரே, என் கூட படிச்சவன், என் உறவில் உள்ளவன் எல்லாருக்கும் வீடு இருக்கு, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு இரவிலே தூங்கினவன் விழித்தெழுந்தாயானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு வீடு கட்டதற்கு தயாராயிருக்கிறேன். நான் இன்னைக்கு ஸ்டில் டுடே உனக்கு ஒரு வீடை கட்ட போறேன். விசுவாசத்தில் ஏற்றெடுக்க வேண்டும். ராஜன் பாஸ்டர் தன்னுடைய பிள்ளைகள் என்றும் பாராமல், மனைவி என்றும் பாராமல், ஒரு பக்க பேஷனேஜர் இந்த சபைக்கு வேண்டி கட்டி ஓடி உழைத்தது என்று சொன்னால், கர்த்தர் எனக்காக ஒரு வீடை கட்ட அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. ஆமென். யாருக்கு வீடு இல்லை, இன்னைக்கு நீங்க போய் டைரியில் எனக்கு எழுதணும், எனக்கு வேண்டி வீடு ஆண்டவர் கட்டிட்டாரு. எத்தனை பேர் எழுதுவீங்க? எனக்கு வேண்டி ஒரு வீடை கட்டிட்டாரு. எழுதி வச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் அன்பு தேவ பிள்ளைகளை, எனக்கு ஒரு வசனத்தை நீங்க வாசித்து ரொம்ப 1 சாமுவேல் 25 28 கரங்களை தட்டி, ஆண்டவனுக்கு என்ன வீடு? நிலையான வீடை அவர் கட்டுவார். ஆமென் சொல்லுங்க. 1 நாளாகமம் 17:10. 1 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். போதும். பக்கத்தில் யாருக்கு வீடு இல்லையோ கையை பிடிங்க எல்லாரும்.
கர்த்தர் உனக்கென்று ஒரு வீட்டை கட்டுவார். சொன்னது கீழ்ப்படிங்கப்பா. கர்த்தர் உனக்கு ஒரு வீடை கட்டுவாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உனக்கொண்டு ஒரு வீடை கட்டுவாரு. கடைசியாக பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த பூமியில் இதுவரை உழைச்சிட்டு ஒரு வீடு இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஒரு கைவேலை இல்லாத ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையிலே வீட்டை சொல்லி அழுது கொண்டிருக்கிற தேவப்பிள்ளை, நீ அழாத. ஒருவேளை இந்த ஊரில் நீ பிரயாசப்பட்டு ஒரு வீட்டை இதுவரை கட்ட முடியலாம், கட்ட வைப்பாரு. ஆனால் அதை விட எக்ஸலண்டான ஒரு காரியம், உங்களுக்கு மேலே ஒரு வீடு. அந்த பிலிப்பியர் 3:20 மறுபடியும் ஒரு வாசிச்சிருங்க பார்ப்போம். நம்முடைய குடியிருப்போ. இப்போ உங்களுக்கு இந்த பூமியில் தந்த வீடெல்லாம் அது வாடகை வீடு. அது ஒரு சுனாமி வந்துச்சுன்னா, அது ஒரு எர்த்குயிக் வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஓங்கி ஒரு 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 என்ன மழை ஃப்ளட் வந்துச்சுன்னா அது தூக்கிட்டு போயிடும். கையை பிடிச்சு சொல்லுங்க, நிலையான வீடு. என்ன வீடு? நிலையான ஒரு வீடை ராஜா கட்டியிருக்கிறாரு. அந்த ஸ்ட்ரீட்டுக்கு நீங்க இங்க பார்க்குற என்ன என்ன சிமெண்ட் தர அல்ல, அது தங்கத்தெரு. ஆமென் சொல்லுங்க. ஆதலால் 3 காரியம் உங்கள்கிட்ட சொன்னேன். நம்பர் 1, ஆகாரத்துக்காக கவலைப்படக்கூடாது. 2, உடைக்காக கவலைப்படக்கூடாது. வீட்டுக்காக கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு இங்க இருக்கிறவருடைய எல்லாருடைய பிளட் ப்ரெஷரை செக்அப் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளட் ப்ரெஷர் ரொம்ப பேருக்கு கூடி 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 வருகிறது. அதற்கு காரணம் இந்த 3 காரியத்தின் மேலே உங்கள் ரொம்ப கவனத்தை, கான்சன்ட்ரேஷனை நீங்கள் செலுத்துகிறதுனால. இன்னைக்கு பிரசங்கிக்கிறவங்க பாஸ்டர் படுத்த அடுத்த நிமிஷத்தில் 3வது வானத்துக்கு போயிடுவார். கவலைப்படாதிருங்கள். அம்மையை சொல்லி அழுது கொண்டிருக்கிற, அப்பனை சொல்லி அழுது கொண்டிருக்கிற, கூட பிறந்தவர்களை சொல்லி கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கிற, உங்க சரீரத்தில் சில பலவீனம் வெளியில சொல்ல முடியாது என்று அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. உனக்கு வேண்டி ஒருவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்க சரீரத்தில் 2 அணுக்கள் என்ன செய்துக்கிட்டு இருக்கு? உங்க பிளட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. உங்க சரீரத்தில் எதிர்ப்பு சக்தியை இழக்க வைக்கும் பொழுது அது போராடி உங்க எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி உங்களுக்கு ஜீவன், சுகம், பலனை தந்து ஆரோக்கியம் உள்ளவனாக அது போராடி கொண்டிருக்கிறது போல கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார். இது ஏன் பிள்ளை. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து அவங்க ஒரு ட்ரெஸ் போட சொல்ல எவ்வளவு அழகு பார்த்து அந்த பிள்ளைய என்னென்ன ஆங்கிள் எல்லாம் போட்டோ எடுக்க முடியுமா, எடுக்க தெரியுமா? அதை விட எங்க அப்பா ரொம்ப அழகு பார்க்கிறாரு. உங்களை அழகு பார்க்கிறாரு. அந்த ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத. அந்த ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத. இன்னைக்கு காலையில் பலர் இந்த இடத்துல கவலையோடு வந்தது உண்டு. ஆனால் உங்ககிட்ட கர்த்தர் தத்ரூபமாய் முகாமுகமாய் பேசியிருக்கிறார். உங்கள் கவலைகளை மாற்றி நீங்கள் இந்த இடத்துலேருந்து போக சொல்ல ஃப்ரீயான மெண்டல் உள்ளவர்களாய், ஃப்ரீயான இருதயம் உள்ளவர்களாய் உங்கள் கையை வீசி நல்லா அழகா ராஜா விட்டு பிள்ளைய போல போங்க. டைரி எடுங்க. எனக்கு இந்த டேட்டில் கர்த்தர் எனக்கு ஒரு வீடை கட்டி தந்து விட்டார். ஆமாம், தந்துட்டார். என் பிள்ளைக்கு தந்துட்டார், என் பிள்ளை பேர பிள்ளைக்கு தந்துட்டார். எழுதுங்க, வாசிங்க. ஒரு நாள், ஹலோ பாஸ்டர், நீங்கள் சொன்னதை அப்படி விசுவாசித்தேன், அந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் வந்த பாதைகளை மட்டும் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. இன்னைக்கு ஏன் எங்கள் அப்பாக்குள்ளே காக்கி சட்டையும், ஏன் எங்கள் அப்பாக்குள்ளே காக்கி நிற்கிறையும், இன்றைக்கி நான் பேண்ட் போடுதேன், நான் ஷூ போடுதேன், இன்றைக்கி நான் கோட்டு போடுதேன், டை போடுதேன், இந்த பரிசுத்த வஸ்திரத்தை தரிக்கிறேன். ஆனால் நான் திரும்பி பார்க்கிறேன்,
இதுக்கு பின்னால் ஒருவருடைய கண்ணீர் தியாகம் இருக்கிறது. அவர்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பெற்றோரை நிர்விசாரமாக நினைக்கிறாதுங்க. இன்னைக்கு நீ வாட்டச்சாட்டமா இன்னைக்கு நிற்கிறதுக்கு வாயை கட்டின வயிற்ற கட்டின ஒரு தாயும் தகப்பனாக்கு உங்கள் தகப்பனும் தாய் என்பதை மறந்து விடாதீர்கள். கவலைப்படாதீர்கள். அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். மகா உன்னதரும் உயர்ந்தவருமாயிருக்கிறவரே, உணவுக்காக உடைக்காக வீட்டுக்காய் கவலைப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகளோடு மிக தெளிவான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினீரே. இந்த வார்த்தை அப்படியே ஏற்றெடுக்க கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். அடியேன் அப்ரோஜனமான மனுஷன், கடமையை செய்திருக்கிறேன். விளையை செய்கிறவர் நீர். ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கமும் நாம் அனைவரோடும் நாம் கேட்டுக்கொண்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்றும் என்று நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆத்துமாவே என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.